அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வரமிளகா பார்க்க போகிறோம். எல்லாருமே அன்றாடம் உணவில் இந்த வரமிளகா பயன்படுத்துவீங்க. இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வரமிளகாலாம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய பறித்து அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு காய வச்ச வரமிளகா தான் இது. இப்போ இதில் இந்த விதைகளெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விதைகளெல்லாம் இருக்கும். இப்படி உணவில் இந்த விதைகளோடு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இது ரொம்பவுமே பாதிப்பு. இது ஆண்களுக்கு இந்த விதைகளோடு நம்ம உணவில் பரிமாறும் பொழுது அது சிறுநீரகத்தில் போய் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் இந்த வரமிளகா பயன்படுத்தும்போது இதில் இருக்கிற விதைகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த விதையெல்லாம் அரைச்சிரும். அப்படி நீங்கள் வெறும் வரமிளகா போட்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா தயவுசெய்து அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க.